மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனில் அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது அகடமிக் இயர் ஜூலை 2026-27க்கான அட்மிஷன் இது. பிஎட், யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை ஆகஸ்ட் 31 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டு மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதாவது செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில் உள்ள ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தட்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டைரக்டா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தட்ல படிக்கலாம். ஆனா ஃபாரின்ல உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தட்ல படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் வந்து காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்க இருக்குதோ அந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தட்ல உங்களுக்கு வந்து ஸ்டடி, அதாவது உங்க படிப்பு எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைன்ல தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்க அதர் கண்ட்ரில இருந்தா கூட இந்த ஓஎல் மெத்தட்ல நீங்க என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல், ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சா நீங்க படிக்கிற படிப்புக்கு வேல்யூடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சில பேர் என்ன பண்ணாங்க, 10th இருந்து டைரக்டா எம்ஏ எல்லாம் எழுதினாங்க. அந்த டைம்ல தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு உங்க யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் வந்து அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இத பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலரா படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்ப அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்ன்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்னு நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளவு இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் வந்து 2 வருஷம் இருக்கும். நீங்க மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்ப வேணாலும் படிக்கலாம். என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு தடவை பார்த்துடலாம். பிஏ ஹிஸ்டரி, அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ தமிழ், அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ இங்கிலீஷ், அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், அதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து +2. பிஏ சோசியாலஜி எலிஜிபிலிட்டி வந்து +2. பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்
BBA இதுக்கு எலிஜிபிலிட்டி +2. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து +2. +2ல மேக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். பிகாம் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2ல காமர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேக்ஸ். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பிசிக்ஸ். பிஎஸ்சி பாட்டனி இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பாட்டனி, சுவாலஜி, பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். பிஎஸ்சி சுவாலஜி இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பாட்டனி, சுவாலஜி இல்லைன்னா பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி +2ல படிச்சிருக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி டூரிசம் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். பிஎட் கோர்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணணும். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிப்ளமா இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இல்லைனா டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இல்லைனா எனி யூஜி டிகிரி வித் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், ஜியோ பிசிக்ஸ், பயோபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பிளான்ட் பயாலஜி, பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்ட் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அப்ளைடு ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்ட்ல நீங்க யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். எம்ஏ ஹிஸ்டரி அதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி யூஜி டிகிரி. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ சோசியாலஜி இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. +2 லெவலில் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு எனி யூஜி டிகிரி வித் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் தி பார்ட் 2 பேப்பர் இன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர். எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி வித் தமிழ் ஒன் ஆஃப் தி பார்ட் 1 பேப்பர் இன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர். எம்காம் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது பிகாம் இல்லைன்னா பிகாம் சிஏ இல்லை பிகாம் சிஎஸ் இல்லை பிகாம் பிஏ இல்லை பிபிஏ இல்லைன்னா பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இல்லைன்னா பிகாம் ஹானர்ஸ் ஆர் எனி அதர் டிகிரி வித் அக்கவுண்டிங், காஸ்டிங் அண்ட் பேங்கிங் ஆஸ் அலைடு இல்லைன்னா ஆன்சிலரி சப்ஜெக்ட். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ். +2 லெவலில் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். பேசிக் மேத்ஸ், பிசினஸ் மேத்ஸ், அப்ளைடு மேத்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அதாவது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பாஸ்டு இன் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா அப்ளைடு சயின்ஸ். +2ல நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ். எம்எஸ்சி பாட்டனி இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி பாட்டனி, பிளான்ட் சயின்ஸ், பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி. எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா
பிஎஸ்சி சுவாலஜி வித் பாட்டனி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஸ் அலைடு சப்ஜெக்ட்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா யூஜி டிகிரி வித் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். அடுத்தது சில டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ், அதாவது பர் இயருக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் என்னென்ன கோர்ஸ் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிளாங்காக தான் இருக்குது, எதுவுமே அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு பர் இயருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பிஏ சோசியாலஜி, பிஏ ஹிஸ்டரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பிகாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதுக்கு எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டருக்கு 3000 பர் இயர். பிபிஏ, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 4000 rupees. பிளீஸ் 1 year கோர்ஸ் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 7000 rupees. பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 9000 rupees பர் இயர். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 12,000 rupees. பிசிஏ இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 12,000 rupees. பிஎட் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 18,500 பர் இயர். எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்டரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ சோசியாலஜி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்காம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு எல்லாமே எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 4,000 rupees பர் இயர். எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 6,000 rupees. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் 1 year கோர்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 12,000 rupees. எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 14,000 rupees. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்சிஏ, எம்பிஏ அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 18,000 rupees. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு 650 ரூபா, பிஜிக்கு 750 ரூபா, எம்பிஏ அண்ட் எம்சிஏ 1250 ரூபா, பிஎட்டுக்கு 1300 ரூபா. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா கோர்ஸுமே டிஸ்டன்ஸ் மோடில் உள்ள எல்லா கோர்ஸுமே வந்து செமஸ்டர் பேட்டர்ன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அட்மிஷன் வந்து 2 மெத்தடில் போடலாம். ஒன்று ஸ்பாட் அட்மிஷன், இன்னொன்று ஆன்லைன் அட்மிஷன். ஸ்பாட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 4 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சென்டர்லையும் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். முதல் சென்டர் எம்கேயு டிடிஇ அட்மிஷன் சென்டர், பல்கலை நகர், மதுரை. ரெண்டாவது சென்டர் எம்கேயு டிடிஇ அட்மிஷன் சென்டர், சிட்டி கேம்பஸ், அழகர் கோவில் ரோட், மதுரை. மூணாவது சென்டர் எம்கேயு டிடிஇ அட்மிஷன் சென்டர் அட் தேனி, 48 மதுரை ரோட், ஆப்போசிட் டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், தேனி. நாலாவது சென்டர் எம்கேயு டிடிஇ அட்மிஷன் சென்டர் அட் திண்டுக்கல், நாதன் காம்ப்ளெக்ஸ், ஆப்போசிட் டு பஸ் ஸ்டாண்ட், திண்டுக்கல். இந்த சென்டருக்கு நீங்க போகும்போது உங்க சர்டிபிகேட்ஸ், ஃபீஸ் கொண்டு போங்க. இமிடியேட்டா அங்க நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னா இதுக்கான லிங்கை, அப்ளை லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பா வேணும், பாஸ்வேர்டு கண்டிப்பா வேணும். ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு நீங்க முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோடைய டீட்டெயிலை நீங்க ஃபில்அப் பண்ணணும். யூஜி கோர்ஸா, பிஜி கோர்ஸா, டிப்ளமா கோர்ஸா, இல்ல சர்டிபிகேட் கோர்ஸா, இல்ல பிஎட் கோர்ஸா அப்படிங்கறத நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்ன எழுத போறீங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆப்ஷனல் பேப்பரை நீங்க ஃபில்அப் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்ல அவங்களாவே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாத்தணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் அதை மாற்ற முடியும். அடுத்தது என்ன மீடியம் படிக்க போறீங்களோ அதை கன்ஃபார்மா மறக்காம போட்டுருங்க. நார்மலா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், சில சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்தில் இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீடைல் முடிஞ்ச பிறகு அகாடமிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ண பிறகு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல டிப்ளமா இல்லாட்டினா ஐடி சர்டிபிகேட் இதை நீங்க அப்லோட் பண்ணணும். பிஜி படிக்க போறவங்க யூஜி டிகிரி சர்டிபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க சிக்னேச்சரை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நீங்க பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி நெட் பேங்கிங், இல்லாட்டா யூபிஐ ஆப்ல கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்க டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டீட்டெயிலை நீங்க மாற்ற முடியாது. நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்க அட்மிஷனை எப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நாள், அதாவது அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் நேரா வர சொல்லுவாங்க. உங்க சர்டிபிகேட்டை எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பண்ண பிறகுதான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இமிடியேட்டா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டின உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது உங்க ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மேக்சிமம் ஸ்டடி மெட்டீரியலையும் அப்பவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்க நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல கூட சாஃப்ட் காப்பியா இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னா என்ன, பிசிபி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை பத்தியான டீட்டெயில் இப்ப பார்க்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்றதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸ்க்கு கைட் பண்றதுக்கான ஒரு சென்டர். இது வந்து வருஷம் ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும். இங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லா ஓப்பனிங்ல தான் இருக்கும். அங்க உள்ள கோஆர்டினேட்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டர்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்ப கிளாஸ் நடக்குதோ அப்பதான் நீங்க அங்க கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், பிராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டர்ல தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்ல ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்ல 3 இல்ல 4 இருக்கும். இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்க ரிசல்ட் வந்து, அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்ப சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்ட்ல இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்ட்ல இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமா இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும்.
ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிபிகேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணா அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க ஒரு NOC ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசா இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்க போய் சப்மிட் பண்ணணும். ஆனா எப்ப சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் நீங்க அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு உங்க கோர்ஸை மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். மேக்சிமம் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள நீங்க உங்க கோர்ஸை நீங்க மாத்திக்கலாம். ஃபீஸ்ல எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க மாத்திக்கலாம். அதையும் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள மாத்திக்கணும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்க அட்ரஸ் நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதை கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா உங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்க நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 100% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்க வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி UGC அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ் பார்க்கலாம். என்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், பார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்க டிஸ்டன்ஸ் மோட், ஆன்லைன் மோட்ல நீங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி UGC அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மொத்தம் 16 சென்டர் இருக்குது. ஏற்கனவே இந்த 4 சென்டர் நம்ம பத்தி பார்த்தாச்சு. இங்க நீங்க ஸ்பாட் அட்மிஷன் டைரக்டா போட்டுக்கலாம். மற்ற சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு தடவை பார்த்துடலாம். 5வது சென்டர் PKN ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், PKN நகர், ஏர்போர்ட் ரோட், திருமங்கலம். அடுத்த சென்டர் அல்ட்ரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அல்ட்ரா நகர், மதுரை டு சென்னை ஹைவே, மதுரை. அடுத்தது மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மண்கரை பிரிவு, பழனி ரோட், திண்டுக்கல். அடுத்தது VV வன்னிய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன், மதுரை ரோட், விருதுநகர். அடுத்தது ஸ்ரீ பாலகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வாணியம்பாடி ரோட், சத்திரப்பட்டி, ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், வாணியம்பாடி ரோட், அண்ணா நகர், சாத்தமங்கலம், மதுரை. அடுத்தது மீனம்மாள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன், டி குன்னத்தூர், பெரையூர் தாலுக், மதுரை.
அடுத்தது நோபல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், பழவநத்தம், அருப்புக்கோட்டை தாலுகா, விருதுநகர். அடுத்தது கவி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், மேலக்குயில்குடி ரோடு, நாகமலை, மதுரை. அடுத்தது ஆர்விஎஸ் குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஐயலூர், திண்டுக்கல். அடுத்தது மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லக்கருப்பட்டி, பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது கேஆர்பி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காக்கிவாடன்பட்டி, சிவகாசி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். பிஎட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க ப்ரெசன்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்டை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கொடுக்கல, பட் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. அதில் லிங்க்கில் பிஎட் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அவர் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த ஃபார்மேட் வரும். ஆல்ரெடி ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்க இது வரைக்கும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அழகப்பா யூனிவர்சிட்டியில மென்ஷன் பண்ணலை, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் மென்ஷன் பண்ணலை.